ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. சக்திகள் அனைவரும் அன்பான வணக்கங்கள். கிருஷ்ண பார்க்கிற அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆடிப்பூர விழா. ஆடிப்பூர விழானா இப்ப வருகிற 27, 28 ஜூலை மாசம் 2025ஆம் ஆண்டு அரூத்தூரில் ஆடிப்பூர விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. ஆடிப்பூர விழா எதற்காக கொண்டாடப்படுகிறது? இந்த ஆடிப்பூர விழாவில அறிவியலும் இருக்குது, ஆன்மீகமும் இருக்குது. அம்மா ஆடிப்பூரத்தை வச்சு என்ன சொல்லியிருக்காங்க அருள்வாக்குன்னா, ஆடிப்பூர விழாவில் கஞ்சி ஊற்றுவதும் பாலாபிடகம் செய்வதும் மழைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். உன் சுற்றுப்புற கிராமத்து மக்கள் எல்லாம் அழைத்து வந்து கஞ்சி ஊற்ற சொல், பாலாபிஷேகம் செய்ய சொல், பாலாபிஷேகத்தில் பங்கு பெற சொல். கஞ்சி கலையாமல் இருக்க வேண்டுமானால் கஞ்சி ஊற்ற சொல். இது அன்னையின் அருள்வாக்கு. நாம நினைக்கலாம், ஆடிப்பூரத்துல கஞ்சி ஊத்துறதுனால பாலாபிஷேகனால மழை எப்படி பெய்யும் நினைக்கிறோம். அம்மாவோட அருள்வாக்கு என்னைக்கும் சரியா தானே இருக்கும். இந்த ஆடிப்பூரத்துல என்னன்னா பொதுவாவே சொல்லுவாங்க, ஆடிப்பட்டம் தேடி விதை, ஆடியில் காத்தடித்தால் ஐப்பசியில் மழை பெய்யும் சொல்லிட்டு ஒரு பழமொழியே இருக்குது. ஆடி மாசம்னாலே பொதுவாக எல்லா ஆலயங்களிலும் விசேஷமா கொண்டாடுவாங்க. ஆடி மாசத்துல கூழ் ஊத்துவது, கஞ்சி ஊத்துவது, பாலாபிஷேகம் செய்வது, இதெல்லாம் எல்லா ஆலயங்களும் சிறப்பா நடக்கும். அதே மாதிரி நம்ம அரூத்தூர் ஆலயம் ஆடிப்பூரத்துல கஞ்சி ஊத்துவதும் பாலாபிஷேகம் செய்வதும் மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது. இந்த கஞ்சி ஊத்துவது என்பது நம்ம ஏதோ ஒரு பானையை கொண்டு வந்து வச்சுக்கணும் கஞ்சி ஊத்துறோம்னு மட்டும் கிடையாது. இந்த கஞ்சி ஊத்துறதுனாலதான் நம்ம சொல்ல போனா இந்த உலக இயக்கமே நடக்குது. உலகத்துல உயிர்கள் வாழ்வதற்கு மழை தேவை. அந்த மழைக்கு மனிதர்கள் வாழ்வதற்கு, உலக உயிர்கள் வாழ்வதற்கு எல்லாமே தண்ணீர் தேவை. அந்த தண்ணீர் எதுல இருந்து வருது? மழை நீர்ல இருந்து வருது. அந்த மழைக்கு முக்கியத்துவம் எதுனா ஆடிப்பூரம் தான் அம்மா கொடுத்துருக்குறாங்க. மழை எதால பெய்யுதுன்னா, ஒரு ஊர்ல மழை எதனால பெய்யுதுன்னா, ஒரு ஊர்ல தான தர்மங்கள் தழைத்தோம்னா தான் மழை வளம் சிறப்பாக அமையும். மழை வளம் இல்லைன்னா அந்த ஊர் மக்களால வாழ முடியாது, உயிர்களே வாழ முடியாது. ஊர் கெட்டு போயிடும், உலகமே கெட்டு போயிடும். அதனால மழை தான் முக்கியம். இந்த மழைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதான் அம்மா ஆடிப்பூரத்துல கஞ்சி ஊத்துங்க, பாலாபிஷேகம் பண்ணுங்கன்றாங்க. அப்புறம் அந்த கஞ்சி ஊத்துவதனால என்ன பலன்? நிறைய பேர் நினைக்கிறாங்க கஞ்சி ஊத்துனால, பாலாபிஷேகத்தினால இதனால என்ன பயன்? கடவுளுக்கு பாலை கொண்டு போய் ஊத்திட்டே இருக்கிறாங்களே, இது எவ்வளவு இதனால என்ன நன்மை இருக்குதுன்னு பாக்குறாங்க. முதல் கஞ்சிக்கு வருவோம். கஞ்சி எதனால செய்யறோம்? எதனால கஞ்சியில் கஞ்சி எதுல கொண்டு வரும்? ஒரு பானையில கொண்டு வரும், பாண்டம். அந்த பாண்டத்துல இருந்தே உள்ள இருக்கிற பண்டம் தான் கஞ்சி. அந்த பாண்டம் எதுல செய்யறாங்க? மண்ணால் ஆனது, இயற்கை. அம்மா ஆடிப்பூரம் கஞ்சியில இயற்கையின் தத்துவத்தை வச்சுட்டு அதுல பல தத்துவங்களும் நிறைய வச்சிருக்கிறாங்க. அந்த கஞ்சியிலேயே பல தத்துவங்களை வச்சிருக்கிறாங்க. அந்த பானை மண்ணால் செய்யப்பட்டது. அந்த மண் பானை என்பது மண் தத்துவத்தை குறிக்கிறது. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை, பிறக்கிறதுல இருந்து வாழல வரைக்கும் இந்த பூமியில பிறக்கிறான், பூமியில தான் வாழறான், கடைசியில இறுதியில அந்த பூமியில தான் சென்று அவனு ஐக்கியம் அடைஞ்சிடான். அதனால மண் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது உலகத்துல. அந்த மண்ணை கொண்டே அம்மா அந்த மண்பானையை செய்யறாங்க. அந்த மண்பானையில நீங்க பாத்தீங்களா, அறிவியல் ரீதியா பார்த்தோம்னா, அந்த மண்பானையில சமையல சமைச்சு சாப்பிட்டாலும் சரி, மண்பானையில் தண்ணீர் வச்சு குடிச்சாலும் சரி, அந்த மண்பானையில் எந்த ஒரு பொருட்களை வச்சு நம்ம உபயோகப்படுத்தினாலும் அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொடுக்கும். நம்ம நோய் இல்லாம வாழலாம். இந்த கொரோனா டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே மண்பானையை தான் நிறைய யூஸ் படுத்தினாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கொடுக்கக்கூடியது அந்த மண்பானை. மேலும் மண்பானையில நம்ம அந்த கஞ்சி சுமந்து தலையில வச்சு வரும்போது, அந்த சூடான கஞ்சி நம்ம தலைமையில படும்போது அந்த தலையில மேல இருக்கிற அந்த நரம்புகள் எல்லாம் வலுவாகி அதன் மூலமா உடல் வலிமை பெறுது. அப்ப அந்த மண்பானைக்கு எவ்வளவு சக்தி இருக்குது. மேலும் ஆன்மீக ரீதியா பார்த்தோம்னா, அந்த மண்பானைய சூடான கஞ்சி மண்பானை தலையில வச்சுட்டு வரக்குள்ள உச்சந்தலையில சகசிரார சக்கரம் இருக்குது. அந்த சகசிரார சக்கரம் நல்லபடியா ஆக்டிவேட் ஆகி எவ்வளவு பேருக்கு அந்த சக்கரம் சுத்தி தலையில மண்பாண்டமே சுத்துற அளவு கூட வந்திருக்குது. அப்ப அந்த அளவுக்கு அந்த பானை நல்ல சக்தி வாய்ந்ததாக மாறுது. அதுல இருக்கிற கஞ்சி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அந்த கஞ்சி அறிவியல் ரீதியா பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய மருந்தாக எல்லாருக்கும் அமையுது.
குழந்தை பிறந்ததுல இருந்து வயசானவங்க வரைக்கும் யாருக்காவது உடம்பு சரியில்லை, நோய்வாய்ப்பட்டுட்டாங்கன்னா டாக்டர் சொல்ற முதல் மருந்து கஞ்சி குடிங்க, கஞ்சி குடிங்க, கஞ்சி குடிங்க தான் சொல்லுவாங்க. அந்த கஞ்சி தான் எல்லா நோய்களுக்கும் மருந்தாக டாக்டர்கள் முதல் சொல்றது அதுதான். இப்ப ஆன்மீக ரீதியாகவும் அந்த கஞ்சி நிறைய சக்தி வாய்ந்ததாக இருக்குது. பொதுவா கஞ்சி எதுல செய்யறாங்க? கஞ்சி என்பது ஒரு அரிசியிலும் தண்ணீரிலும் உப்பு, இது 3 பொருட்களுக்குள்ள தான் கஞ்சி செய்யறாங்க. அந்த கஞ்சி எப்படின்னா, ஒரு அரிசி என்ன பண்றாங்க, அரிசி நல்லா கொதிக்கிற நல்லா சூடு ஏற்றி கொதிக்கும் போது அந்த அரிசி தன்னோட அந்த சூட்டு தன்மைகள்லாம் தாங்கி நல்லா வெந்து குழைய வேகுது. குழைய வெந்த பிறகு அது அந்த தண்ணீரிலையும் உப்போடும் கலந்து ஒண்ணுமே தெரியாம நல்லா குழஞ்சி நல்லா பக்குவமா வருது. அதே மாரிதான் அந்த அரிசி எப்படி அந்த சூடெல்லாம் தாங்கிக்கிண்டு வெந்து நல்ல ஒரு பொருளா அரிசியா நல்லா வெந்து வருதோ, அதே மாதிரி நாமளும் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் வேதனைகளை தாங்கி வந்தோம்னா அது நமக்கு ஒரு பக்குவமான நிலையை கொடுக்கும். எப்படி அந்த கெட்டியான அரிசி அந்த தண்ணீர்ல வெந்து நல்லா கரைஞ்சி வருதோ, தண்ணீர்ல வெந்து பக்குவப்படுது, அதே மாதிரிதான் நாமளும் வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் பக்குவப்பட்டு வந்தோம்னா நம்மள வாழ்க்கை நல்லபடியா அமையும். அதே இவ்வளவு அளவு பக்குவப்பட்டு வரக்குள்ள அந்த தண்ணீரும் அரிசியும் அந்த உப்பும் சேர்ந்து வெந்த பிறகு உப்பு இருக்கிற இடம் தெரியாம கரைஞ்சி அதோட போற மாதிரி நாமளும் வாழ்க்கையில எவ்வளவு இன்ப துன்பங்கள் வந்தாலும் கஷ்டப்பட்டு தாங்கிக்கிட்டு பக்குவப்பட்டு வந்தோம்னா அந்த உப்பு கரைஞ்சி போவது போல நம்மளுடைய பாவங்கள் அந்த கஞ்சி சுமந்து வரக்குள்ள நம்மளுடைய பாவங்களும் கரைஞ்சி போயிடும் சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க. கஞ்சியை தலையில ஏந்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் அம்மாவோட நாமத்தை சொல்லிக்கிட்டே நம்ம சுமந்து வரும்போது நம்மளை அறியாமல் செய்த பாவங்கள் எல்லாம் அந்த கஞ்சி சுமந்து உப்பு தெரியாம இருக்கிறது போல நம்ம பாவங்களும் தெரியாம கரைஞ்சி போய் அம்மாவோட அருளை பெறுவோம்னு சொல்லிட்டு அம்மா அந்த கஞ்சிக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த கஞ்சி என்னன்னா, நம்ம நினைக்கிறோம் அந்த கஞ்சி சமத்துவமான கஞ்சி. அந்த கஞ்சி ஒரு ஏழை ஒரு பானை கஞ்சி வாங்கி வரான். நம்ம நினைக்கிறோம் ஒரு 10 ரூபாய்க்கு போட்டு ஒரு கஞ்சி வாங்குறோம், அந்த கஞ்சி அந்த ஏழைக்கு மட்டும்தான் பலன் கிடைக்குதா? இல்ல. அந்த ஒரு கஞ்சியால அவன் 1 லட்சம் பேருக்கு அன்னதானம் பண்ற மாரி பக்குவம் முறை வருது. அதாவது நாம தூக்கிட்டு வர ஒரு கஞ்சியானது எல்லாரோட கஞ்சியோடு சேரும் பொழுது அது பெரிய சமத்துவ கஞ்சியாக மாறுது. ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்காம அந்த கஞ்சை கொண்டு எல்லாரும் ஊத்தும் பொழுது அந்த ஏழை ஊத்தின கஞ்சும் அதுலதான் போகுது, எல்லாரும் ஊத்தின கஞ்சும் போகல. ஒரு ஆள் ஊத்தின கஞ்சானது எத்தனை பேருக்கு எல்லாரோட கஞ்சும் ஒண்ணு சேரும் போது எல்லாருக்கும் அன்னதானம் பண்ண புண்ணிய பலன் கிடைக்குது. இதனால்தான் அம்மா சொல்றாங்க, ஆடிப்பொருத்தல் கஞ்சி ஊத்துவதனால் மழைக்கு முக்கியத்துவம். ஏன்னா ஒரு சின்ன ஒரு கதை பாப்போமா. அதாவது ஒரு கிராமத்துல ஒரு ஒரு துறை ஒருத்தர் வந்தாராம். துறை வந்தப்ப அந்த கிராமத்துல ஒரு குளத்துல மீன் எல்லாம் தண்ணி இல்லாம தத்தளிச்சு நின்றுதான். அப்ப அந்த துறவிக்கு அந்த ஊர்ல 2 3 பொம்பளைங்க என்ன பண்ணிருக்காங்க, பெண்கள் தண்ணி குடம் தூக்கி வந்திருக்கிறாங்க. அவங்கள பார்த்து அம்மா ஒரு சொம்பு தண்ணி அந்த மீனுக்கு குளத்துல ஊத்துணுமா, தண்ணி இல்லாம அந்த மீன் ரொம்ப துள்ளிக்கின்னு இருக்குதுமான்னு அந்த பெண்கள் சொன்னாங்களாம். இல்லங்கய்யா, நாங்க 2 கிலோமீட்டர் தூரத்துல போய் எங்க ஊருக்கு நாங்க குடிக்க தண்ணி கொண்டு வரோம்யா, எங்களுக்கே குடிக்க தண்ணி பத்த மாட்டுது, எங்க வீட்டுக்கு சுத்தமா தண்ணி பத்த மாட்டேதான் நாங்க 2 கிலோமீட்டர் போய் தூக்கிட்டு வரோம், இதை போய் அந்த குளத்துல இருக்கிற மீனுக்கு ஊத்த சொல்றீங்களே, எங்களால முடியாதுங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. 2 3 பெண்கள் கேட்டு எல்லாரும் இதே பதிலே சொன்னாங்களாம், தண்ணீரே ஊத்தலையாம். அப்ப இந்த துறைவே என்ன பண்ணாராம், சரி நாமளே போய் தண்ணியை கொண்டு வர சொல்லிட்டு 2 கிலோமீட்டர் தூரம் போய் தண்ணி நடந்து போய் தண்ணியை கொண்டு அந்த குளத்துல கொண்டு ஊத்தினாராம். அந்த குளத்துல ஊத்தின கொஞ்ச நேரத்திலேயே வானம் இருண்டு மேகம் மூண்டு கருமேகமாக நல்ல மழை கொட்டுன்னு கொட்டுச்சான். அப்பதான் அந்த குளம் நிறைஞ்சு போச்சான். அப்பதான் அந்த துறவி நினைச்சாராம், இந்த ஊர்ல தான தர்மங்களே மக்கள் செய்ய மாட்டாங்க போல, அதனால்தான் இந்த ஊர்ல மழையே வரல, ஒரு குடம் தண்ணி ஊத்துறதுக்கு கூட மக்களால முடியல, அதனால தான தர்மங்கள் சிறக்காதனால்தான் இந்த ஊர்ல மழை வரல, இப்ப தண்ணி ஊத்தின உடனே மழை வந்துருச்சு பாரு நினைச்சுக்கிட்டு போயிட்டாராம். இன்னைக்கு நம்ம இந்த அம்மாவுடைய அருள்வாக்க பாத்தீங்கன்னா, ஆடியில் காத்தடித்தால் ஐப்பசியில் மழை பெய்யும். அப்ப நம்ம ஆடி மாசத்துல நாம செய்யற தான தர்மங்கள் ஆனது இறைவனால் ஐப்பசி மாசத்தை நமக்கு நிறைய மழையை கொடுக்குறாங்க. நம்ம ஏன்னா ஒரு ஆள் ஊத்துற கஞ்சி அவன் 1 லட்சம் பேரும் 50,000 பேருக்கும் அவனுடைய கஞ்சி ஒரு சொட்டு கஞ்சி ஒரு ஆளுக்கு போனாங்கன்னா அதுவும் தானம் தான். எல்லா கஞ்சி ஒன்னும் ஆகக்குள்ள அது ஒரு பெரிய தான தர்மமா எல்லாருக்கும், ஒரு ஏழையால ஒருத்தனால 1 லட்சம் பேருக்கு தான தர்மம் செய்ய முடியாது ஒரே நாள்ல, ஒரு பானை கஞ்சால செய்ய முடியாது.
அவன் ஊத்துல ஒரு பானை கஞ்சி வந்து எல்லாரோட கஞ்சியும் சேரக்குள்ள எல்லாருக்கும் அன்னதானம் பண்ண புண்ணிய பலன் ஒரு ஏழைக்கு போய் சேரும். அப்போ ஒரு ஏழை மட்டுமா கஞ்சி ஊத்துறான்? எவ்வளவு பேர் ஒரே நாள்ல 1,00,000 பேர் கஞ்சி ஊத்துறாங்க. லட்சத்துக்கும் மேல் பேர் கஞ்சி ஊத்தும் போல ஒரே நாள்ல 1,00,000த்துக்கும் மேலான பேருக்கு அன்னதானம் பண்றாங்க. அப்ப அன்னதானம் பண்ணக்குள்ள அந்த இறைவன் குளிர்ந்து உலகத்துக்கு நல்ல மழையை கொடுக்கறான். இந்த மழையால என்ன நடக்குது? அதுவும் இல்லாம இந்த ஆடிப்பூர கஞ்சியால எத்தனை பேருக்கு உடல் நோய், மன நோய் எல்லாத்துக்கும் பரிகாரம் ஆடிப்பூர கஞ்சி அம்மா வச்சுக்கிறாங்க. அந்த கஞ்சிக்கு எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னா, ஒவ்வொரு சக்திகளும் அந்த கஞ்சி தலையில சுமந்து வரக்குள்ள இறைவன நாமத்தை, அம்மாவோட நாமத்தை, ஓம் சக்தி பராசக்தி சொல்லிக்கணும், என்னென்ன மந்திரத்தை அம்மா மந்திரத்தை சொல்லணுமோ சொல்லிக்கிட்டே தான் வருவாங்க. அப்படி அவங்க தலையில ஒருமுக சிந்தனையோடு அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வரக்குள்ள அந்த கஞ்சானது சக்தி மயமாக மாறிவிடுகிறது. சக்தி மயமான மாறிய கஞ்சை வந்து நாமளும் பருகும்போது என்ன ஆகுது? நாமளும் சக்தி மயமாக மாறுவது மட்டுமில்லாம நமக்கு இருக்கிற நோய்கள், பிரச்சனைகள், கர்ம வினைகள், பாவங்கள் எல்லாம் தீருது. அம்மா அந்த கஞ்சை வந்து தனக்கு தேவாமிர்தம் சொல்றாங்க. அது எப்படி தேவாமிர்தம் ஆகுதுன்னா, நாம எல்லாம் அந்த இறைவன் நினைப்போடு அந்த கஞ்சை தலையில சுமந்து வருது, அது அமிர்தமா மாறிடுது. எப்படி நம்ம நாமத்தை சொன்னோம்னா ஒரு சின்ன பொருளுக்கு சக்தி விட்டுது. அப்படிதான் ஒரு 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 துறை வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போனாராம். ஒரு வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போகல, அந்த வீட்டுல அந்த அம்மா என்ன செய்வாங்களாம், யாராவது சாப்பாட்டுக்கு வந்தாங்களா அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதுதான் சமைச்சு வச்சு போடுவாங்களாம். சமைச்சு வச்சு போற பழக்கம். அப்ப அந்த துருவி கிட்ட கேட்டவங்களுக்கு என்ன சாப்பாடு வேணுங்க, கீரை சாப்பிட போறீங்களா, சாம்பார் சாப்பிட போறீங்களான்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, எனக்கு கீரையை சமைச்சு கொடுமான்னு சொன்னாராம். அப்போ உடனே அவங்க கணவரை போய் கீரையில போய் தோட்டத்துல போய் கீரையை பறிக்க போனாராம். அப்ப துருவி சொன்னாராம், நானும் வந்து உங்க கூடயே பறிக்கிறேங்கன்னு சொன்னாராம். துறவியும் கீரை பறிச்சாரு, அவர் கணவரும் கீரை பறிச்சுட்டு கொண்டு வந்தாங்க. அந்த அம்மா ரெண்டையும் தனித்தனி பாத்திரத்தை சமைச்சாங்க. சமைச்சு முடிச்சிட்ட பிறகு அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, துறவி சமைச்ச கீரையை மட்டும் போய் இறைவனுக்கு நெய்வேத்தியமா வச்சு படைச்சாங்களாம். தான் கணவர் பறிச்சு வந்த கீரையா நெய்வேத்தியமா வச்சு படைக்கல, அப்படியே வச்சுட்டாங்களாம். துறவிக்கு என்ன நினைச்சுன்னா, ரொம்ப சந்தோஷமா நாம வந்து துறவின்றதுனால நம்ம மனசு சுத்தமா இருக்கும், அதனாலதான் இறைவனுக்கு நம்மளுடைய வந்து கீரையை சமைச்சு வச்சு படைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாராம். அப்ப துறவிக்கு எதுக்கு சந்தேகத்துல அவங்க மனைவியை கேட்டா, அந்த அந்த அவர் கேட்டாங்களா, அந்த அம்மா போய் கேட்டாராம், ஏமா உங்க கணவர் சமைச்ச கீரையை நீங்க சாமிக்கு வந்து நெய்வேத்தியமா படைக்கல, என்னுடைய கீரையை மட்டும் வச்சு படைச்சிங்களே ஏமான்னு கேட்டதுக்கு அவங்க அந்த 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 பெண் அந்த மனைவி அவங்க மனைவி சொன்னாங்களாம், அந்த கணவர் மனைவி சொன்னாங்களாம், வந்து துறவியாரே, என் கணவர் அந்த கீரையை ஒரு கீரையும் பறிக்கும் போது இறைவனோட பேரை சொல்லிக்கிட்டே, இறைவன் நாமத்தை சொல்லிக்கிட்டே பறிச்சாரு. அவர் எப்ப அப்படி பறிச்சாரோ அப்பயே அந்த கீரை வந்து இறைவன் மயமாவே மாறிடுது, இறைவசமாவே மாறிடுது, அது இறைவனாவே மாறிடுது அந்த கீரை. அது எப்படி இறைவனாய மாறி போச்சு, அப்ப அதை சமைச்சு இறைவனுக்கு சமைக்க அவசியமே கிடையாது. ஆனா நீங்க பறிக்கக்குள்ள பார்த்தேன், நீங்க எந்த சிந்தனையும் இல்லாம எதுவுமே நாமத்தை சொல்லாம ஏதோ ஒரு நினைவோடு நீங்க பறிச்சுதான் நான் உணர்ந்தேன். அதனால்தான் நான் வந்து அந்த கீரையை வந்து சமைச்சு இறைவனுக்கு அர்ப்பணிச்சேன்னு சொன்னாங்களாம். அப்ப நம்ம சக்திகள்லாம் இதுல இருந்து இந்த கதையில என்ன செய்யுது, நம்ம எது செய்தாலும் இறைவன் நாமத்தோட நம்ம நினைச்சுக்கிட்டு செய்தோம்னா அந்த அந்த பொருளானது இறைவன் வசமாக மாறி விடுகிறது. அப்ப அதே மாதிரிதான் நம்ம சக்திகள் எல்லாரும் கஞ்சியை கொண்டு வரக்குள்ள ஓம் சக்தி பராசக்தி ஒரு ஆளா சொல்றாங்க. அந்த லைன்ல வர அத்தனை மக்களும் சொல்லும் போது அது எத்தனை மடங்கு பலனுடையதாக இருக்கிறதுனாலதான் அந்த கஞ்சி வந்து அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த கஞ்சியாக மாறுகிறது. நம்மளுடைய கர்ம வினைகள், நோய்கள் எல்லாத்தையுமே அந்த கஞ்சி தீர்த்து வைக்குது. அதனாலதான் கஞ்சி சுமந்து வரக்குள்ள மௌனமா இறைவனோட நாமத்தை சொல்லிக்கிட்டே வரணும். அப்புறம் வந்து இந்த கஞ்சியால அம்மா என்ன சொல்றாங்கன்னா, மழை வருதுன்னு சொல்றாங்க. அது எப்படி மழை வருது? அதுதான் நம்ம இந்த கதையில பார்த்தோம் தெரியுங்களா. நம்ம அந்த கஞ்சி வந்து ஒவ்வொருத்தனும் ஒரு ஆளுக்கு நம்ம தான தர்மங்கள் செய்தோம்னா 1,00,000 பேருக்கு தான தர்மம் செய்யும் பொழுது பசிக்கிற ஒரு வாய்க்கு கஞ்சி ஊத்தங்குள்ள அது எவ்வளவு பெரிய புண்ணிய பலன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு போன வீடியோக்களை பார்த்தோம் நம்ம. அதே மாதிரி நம்ம செய்யற தான தர்மங்களாலதான் இன்னைக்கு மழை வருது. இந்த மழை இல்லாட்டினா உலகத்துல இயக்கமே இருக்காதுன்னு முன்னாடி சொன்னோம். அதே மாதிரி உலகத்துல உயிர்கள் பிறப்பதற்கே, அதாவது ஒரு தாய் வயிற்றுல ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கே மழை தான் முக்கியம். அதனாலதான் அம்மா வந்து மழை வேண்டல ரொம்ப முக்கியத்துவமா கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் மழைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. வேள்வியில இருந்து எல்லாமே மழை வேண்டல் ஏன் படிக்கிறாங்கன்னா, உலகத்துல உயிர்கள் உலகம் இயங்கறதுக்கே மழை தான் முக்கியம். அந்த மழை வந்து எதனால, மழையால் தான் ஒரு உயிரே பிறக்குது. அதாவது ஒரு உயிர்களும் தன் உயிரை விட்ட உடனே ஆத்மாவானது நம்ம உடலை விட்டு பிரிஞ்சு மேல போய் காத்தாவே இருக்கும் ஆகாயத்துல. முக்தி அடையாத ஆத்மா அது கடவுளோட போய் சேர்ந்துன்னா அது வேற.
பிறவி எடுக்க போற ஆத்மாக்கெல்லாம் இல்லாம காத்தோட காத்தா காத்துல பறந்து இருக்கும். அப்படி பறந்து காத்தோட இருக்கிற ஆத்மா வந்து மழை மேகமூட்டம் வந்து கருமேகம் வரக்குள்ள மழையோட அந்த ஆத்மா அப்படியே சேர்ந்து வந்து பூமியில வந்து நிலத்துல வந்து விழும். நிலத்துல வந்து அந்த விழும்போது அந்த ஆத்மா எந்த செடியில விழுதோ, எந்த மரத்துல எந்த விதையில விழுதோ, எதில் நெல்லுல விழலாம், கோதுமையில விழலாம், காய்கறியில விழலாம், எதுல வேணாலும் விழலாம். அப்படி விழும்போது அது விளைந்து வரும்போது அந்த தானியங்களை, அந்த காய்கறிகளை, அந்த பருப்புகளை, அந்த அரிசிகளை நம்ம சாப்பிடும் போது மனுஷன் எடுத்து சாப்பிட்றான். சாப்பிடும் போது அதுதான் அவனுக்கு உயிர் சத்தாக ஒரு மனிதன் உடல்ல போய் சேருது. அதுதான் அப்ப திரும்ப குழந்தையா பிறப்பு எடுத்து வருது. அந்த உயிர் சத்து தான், அந்த உணவு தான் உயிர் சத்தாக மாறி குழந்தையாக பிறப்பு எடுத்து வருகிறது. அப்ப ஒரு உலகத்துல குழந்தை பிறப்பதற்கும் உயிர்கள், எல்லா உயிர்களும் பிறப்பதற்கும், எல்லா ஜீவராசிகள் பிறப்பதற்கும் எது முக்கியம்னா மழை தான் முக்கியம். ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த முத்து கூட எதுல இருந்து வருதுன்னா, சிப்பி என்ன பண்ணுமா, அந்த சுவாதி நட்சத்திரம் உச்சியில வரக்குள்ள சிப்பியானது என்ன பண்ணுமா, மேல சுவாதி நட்சத்திரம் தெரியல, நட்சத்திரத்துல சுவாதி நட்சத்திரம் அப்ப உச்சி கடல் அடியில இருந்து மேல வருமா. மேல வந்து மழை பெய்யுமான்னு சிப்பி வந்து வாயை திறந்துகிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்குமா. ஒரு துளி மழை, டக்குன்னு மழை துளி அந்த சிப்பி வாயில ஊண்ட உடனேயே அது டக்குன்னு அந்த வாயை மூடிக்கிட்டு கடல் அடியில போய் தவம் பண்ணி பல 6 மாசத்துக்கு மேல தவம் பண்ணி 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 அந்த ஒரு துளி மழை துளி தான் இன்னைக்கு நமக்கு எல்லாம் முத்தா கிடைக்குது. அதுதான் முத்து. அதே மாதிரி அந்த சிப்பிய முத்து உருவாகிறதுக்கு நமக்கு மழை தேவைப்படுது. எல்லா உயிர்களுக்கும் மழை தான் தேவைப்படுது. இந்த மழைக்கு நம்ம செய்யற தான தர்மங்கள் தான் முக்கியம். அதுக்குத்தான் அம்மா வந்து ஆடிப்பொருத்தால் எல்லாரையும் வந்து கஞ்சி ஊத்துங்க சொல்றாங்க. அதனால சக்திகள் எல்லாரும் இன்னைக்கு நம்ம வாழணும், நம்ம குலம் வாழணும், நம்ம நாடு வாழணும், நம்ம மக்கள் வாழணும், உலகம் வாழணும்னா எல்லாரும் வந்து ஆடிப்பொருத்தல பயபக்தியோட கஞ்சியை வந்து ஓம் சக்தி நாமத்தை சொல்லிக்கணும் வந்து கஞ்சி ஊத்தணும். அதனால்தான் பாத்தீங்கன்னா ஆடி மாசம் பாத்தீங்கன்னா முன்னோர்கள் வந்து எல்லாரையும் கஞ்சி ஊத்துங்க, கூழ் ஊத்துங்க, பாலபிஷேகம் பண்ணுங்கன்னு எதுக்கு சொல்றாங்கன்னு அதுதான். இந்த கஞ்சி வந்து எல்லாருக்கும் நோய் தீர்க்கும் மருந்தாகவும் மழைக்கு முக்கியத்துவம் உடையதாகவும் உள்ளது. மேலும் பாலாபிஷேகம் பண்ணக்குள்ள பாலும் இதே மாதிரிதான். பால் என்பது தமிழ் முறைப்படி பாத்தீங்கன்னா விதின்னு அர்த்தமா. பாலுக்கு இன்னொரு தமிழ் சொல்ல பேர் வந்து விதி. அதாவது இந்த பாலாபிஷேகம் பண்ணும்போது நம்மளுடைய விதியே மாற்றப்படுகிறது, நம்மளுடைய கர்ம வினைகள் தீர்க்கப்படுகிறது. நம்ம எந்த பிரிவிலையோ செய்த கர்ம வினைகள், ஊழ்வினைகள் எல்லாம் பாலாபிஷேகத்தில் நீக்கப்படுது. பாலும் அதே மாதிரி மருத்துவ தன்மை கொண்டது. பால் வந்து குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தைங்கள்ல இருந்து கடைசி இறுதி காலம் வரைக்கும் பால் தான் ஊத்துவாங்க. கஞ்சி மாரி தான் பாலும். அதனால்தான் அம்மா வந்து சாதி சமய வேறுபாடு அற்றதுன்றாங்க. இது பால் வந்து எல்லா பாலும் வெண்மை நிறத்தில் தான் இருக்கும். மாடு வந்து எந்த கலர்ல ஒன்னாலும் இருக்கலாம். மாடு கருப்பு கலர்ல இருக்கலாம், மஞ்சள் கலர்ல இருக்கலாம், மாடு சிவப்பு கலர்ல, எந்த கலர்ல ஒன்னாலும் மாடு பசு மாடு இருக்கலாம். ஆனா மாட்டோடைய பால் என்னவோ எல்லாம் வெள்ளை நிறைந்தான். அதே மாதிரி மனுஷன் எந்த நிறத்துல போனாலும், எந்த ஜாதி மதம் எதுவானாலும் இருக்கலாம். ஆனா அந்த குணம் வந்து எல்லாத்துலயும் ஒன்னா இருக்கும். சாதி வித்தியாசம் பார்க்காம இருக்கணுன்றதுனால்தான் அம்மா வந்து அந்த பால் வந்து அதுவும் ஒரே ஜாதி, ஒரே குலம், ஒரே தாய், ஒரே குலம் அம்மா சமத்துவத்தை காட்டுறதுக்காக வேண்டிதான் பால் அபிஷேகம் எல்லாரையும் பண்ண சொல்றாங்க. பால் வெண்மையானது. அதே மாதிரி இந்த மனமும் எல்லாருக்கும் மனம் வெண்மையாக இருக்கணும்னு சொல்றதுக்காக வேண்டிதான் அம்மா பாலாபிஷேகம் எல்லாரும் செய்ய சொல்றாங்க. இந்த பாலாபிஷேகம் செய்ய இறைவன் குளிர்றான். நம்மளுடைய கர்ம வினைகள், ஊழ்வினைகள், தீர்காயுசு இதெல்லாம் பாலாபிஷேகம் கிடைக்க வேண்டி அம்மா செய்யறாங்க. அதே மாதிரி ஒரு அபிஷேகம் பண்றதுனால நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்துல ஒரே நாள்ல எல்லாரும் அபிஷேகம் பண்ணக்குள்ள அதுக்கு நிறைய பலன்கள் உண்டு. எல்லாருக்கும் அந்த ஆற்றல் கிடைக்க வேண்டியதான் அம்மா வந்து எல்லாரையும் ஒரே நேரத்துல பாலாபிஷேகம், இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையும் கூட்டு வந்து கஞ்சி ஊற்ற சொல்லி பாலாபிஷேகம் பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி அந்த பால்ல தான் நமக்கு என்ன கிடைக்குது, பால்ல இருந்து தயிர், மோர் கிடைக்குது, வெண்ணெய் கிடைக்குது, நெய் கிடைக்குது, இவ்வளவும் கிடைக்குது. இந்த நெய் கிடைக்கிறதுக்கு இந்த பால் எவ்வளவு கஷ்டப்படுது பாத்தீங்களா. பாலை காய்ச்சி அதுல இருந்து தயிராக்கி, அந்த தயிரை கடைஞ்சி அதுல இருந்து வெண்ணெய் எடுத்து வெண்ணெயை சூடாக்கி காய்ச்சி உருக்கின பிறகுதான் நெய் கிடைக்குது. அதே மாதிரி வாழ்க்கையிலையும் நாம படிப்படியா பக்குவப்பட்டு வந்தாதான் இன்ப துன்பங்கள் எல்லாம் அனுபவிச்சு கஷ்டப்பட்டு எல்லாம் தாங்கி 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 நம்ம வந்தால்தான் கடைசியா நெய் போல ஒரு ஜோதி நெய் விளக்கை ஏத்தனாலும் அது கடைசியில நெய் இல்லாத போயிடும். விளக்கு எரிஞ்சு நெய்யே போயிடும். அதே மாதிரி நாமளும் இறைவனோட ஐக்கியம் ஆயிரம் உணர்த்து தான் அந்த பால். அதனால எல்லாரும் வந்து பால்ல மருத்துவ குணம் நிறைய இருக்கிறது.
அதனால்தான் அம்மா வந்து இந்த மருத்துவ குணம் நிறைந்த கஞ்சியையும் மருத்துவ நிறம் குறைந்த பாலையும் ஆடிப்புறத்துல பால் ஊத்துங்க கஞ்சி ஊத்துங்கன்றாங்க. அதனால சக்திகள் அனைவரும் வந்து அம்மா கஞ்சி ஊத்தி பாலாபிஷேகம் பண்ணி அன்னையின் அருமை பெறுவோமாக. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம்.